வணக்கம், வெல்கம் டு கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது பாரம்பரிய அரிசியான மாப்பிள சம்பா அரிசியை வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள சம்பா அரிசியை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 hours ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறணும். இது ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. இதுக்கு ஏன் மாப்பிள சம்மான்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னா இளவட்டக்கல் தூக்க சொல்லுவாங்களா, அந்த இளவட்டக்கல் தூக்குற அளவுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய சத்து நிறைந்த அரிசிங்க நம்ம மாப்பிள சம்பா அரிசி. நல்லா ஊறின அரிசியை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் ஃபேன் கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டு அரிசியை பரப்பி விட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குங்க. வயிற்று புண், ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஏன் கேன்சருக்கே இந்த அரிசியை ரெகுலராக எடுத்துக்கும் போது அது நல்ல மருத்துவ குணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சத்து நிறைந்த அரிசியை வச்சு நம்ம பிளட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி நல்லா வளரட்டுங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கலாம். இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நிலக்கடலை, முந்திரி, நெய் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான நிலக்கடலையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கணுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ரெகுலராக எடுக்கும்போது ஆண்களுக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் 90% வந்துட்டு நன்மை கொடுத்தாலும் இதில் கொஞ்சம் அதாவது தீமைகளும் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எவ்வளோ சத்து நிறைந்த அரிசி இருந்தாலும் இதை ரெகுலராக எடுத்துக்க கூடாதாங்க. வீக்லி 2 days 3 days எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்த பிறகு தான் இந்த நிலக்கடலையை நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா வறுத்த பிறகு இதை ஒரு முரத்தில் நம்ம கொட்டி வச்சிடலாம். கொட்டிட்டு அதை ஆறட்டுங்க. நம்ம தோல் நீக்கி தான் சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம காய வச்சிருந்தோம் இல்லைங்களா, மாப்பிள சம்பா அரிசி எடுத்து நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுக்கணும். அதாவது என்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ரெகுலராக எடுத்துக்க கூடாதுங்க. வீக்லி 2 days 3 days எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, கஞ்சி இந்த அரிசி யூஸ் பண்ணி இட்லி மாவு, தோசை மாவு, புட்டு இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரெகுலராக சாப்பிடக்கூடாதுங்க. வீக்லி 2 days 3 days சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஸ்வீட் பிடிக்கிறவங்கிறீங்க, நம்ம சுகர் இல்லாதவங்க நம்ம லட்டு செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா அரிசி வறுபடணும். அதாவது எப்படி அரிசி நல்லா வறுத்துருச்சுன்னு தெரியும் அப்படின்னா, அரிசியோட வாசம் அடிக்குங்க. லைட்டாக ஒயிட் கலரில் வெடிக்கும் அரிசி. நம்ம நார்மல் ஒயிட் ரைஸ் பார்த்து உப்பி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த அரிசி கொஞ்சமாக வெடிச்சு இருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஃபீட் பண்ணுறவங்களாம் வந்து கொஞ்சம் இந்த அரிசி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ரைஸை எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரிசி வறுத்தாச்சுங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா உலர்த்திக்கலாம். அதாவது ஆற வச்சிடலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் லைட்டாக ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போது முந்திரி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 25 to 40 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம். இது நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோரோட முந்திரி தாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கும் முந்திரி வேணும்னா நீங்கள் கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அரிசி வறுத்த அதே கடாயில் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துடலாங்க. எடுத்து இதையும் சேர்த்து நம்ம ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நிலக்கடலை. அதாவது 1/2 kg அளவுக்கு ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் 100 கிராம் அளவுக்கு நம்ம நிலக்கடலையும் முந்திரியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமான குவான்டிட்டி செஞ்சால் நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததை ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அந்த சலிக்கிற அரிசி, அதாவது ரவை பதத்தில் மீதி இருக்கும், அதை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம கஞ்சியை வச்சு குடிச்சிக்கலாம். அந்த கஞ்சி எப்படி வைக்கணும் அப்படின்னா, 1 டம்ளர் அந்த அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 5 டம்ளர் to 6 டம்ளர் தண்ணி அடித்து சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் தட்டி போட்டு குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம். அந்த அரிசி வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போது இதோட நம்ம மிக்சியில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நிலக்கடலை, வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம ஆஃப் கேஜி மாப்பிள சம்பா அரிசிக்கு நம்ம 350 to 400 கிராம் சுகர் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டான அளவு தான். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சளிச்சு வச்சோம் இல்லைங்களா மாப்பிள சம்பா அரிசி மாவு, அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கும் போது தான் ஃப்ளேவர் எல்லாமே ஒன்று சேரும். இப்போ நல்லா கலந்து விடலாம், எந்த கட்டியும் இல்லாத நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும். பிடிச்சாவே உருண்டை வருங்க. நம்ம இது வந்து அப்படியே எடுக்க போகிறதில்ல, இதோட நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம், கீ ஆட் பண்ண போகிறோம். நல்லா சேர்த்து விட்டாச்சு. சேர்த்து விட்டு இப்போ நம்ம என்ன அதில் ஆட் பண்ண போகிறோம்னா நெய்யே நம்ம யூஸ் பண்ண அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோரோட பசுமாட்டு நெய் தான் ஆட் பண்ண போகிறேன். கடாய் சூடாகட்டுங்க. இது நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோரோட பசுமாட்டு நெய். இதுவும் வந்துட்டு பியூரானது தாங்க. நீங்கள் வாங்கி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பாருங்கள் ஜூஸியாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நெய் வந்துட்டு எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா ½ kg அளவுக்குனா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் இல்லைங்க டேபிள் ஸ்பூன் அளவு, கொஞ்சம் பெருசான ஸ்பூனில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக சேர்ப்படுறீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக வராது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். உருண்டை பிடிக்க கரெக்டாக வரல, பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நெய் காய்ச்சினதை இதோட ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஆறிடுச்சு அப்படின்னா அது அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிரும், நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. எல்லாத்தோடு சேர்த்து அந்த மாவு ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்படி லட்டு பிடிக்கும்போது நம்ம இதில் வந்து தண்ணி படக்கூடாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில்ஸ்லையோ டப்பாலையோ கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கஸ் வந்துடும், லட்டு வேஸ்ட் ஆகிடும். லட்டு பிடிச்சாச்சு. நீங்கள் இந்த லட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 1 month வரலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்லேயே நம்ம சத்தான இந்த மாதிரி லட்டை செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதை உடச்சி காட்டுறேன். இது ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, சாஃப்டாக தாங்க இருக்கும். நெய் ஆட் பண்ணியிருக்கும்ல, சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ உடைச்சாலும் மறுபடியும் பிடிச்சி வச்சிடலாம். பிடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள் லட்டு மறுபடியும் உருண்டை ஆகிடுச்சு. நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் மில்லட் ஸ்நாக்ஸு, ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்துக்கோங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அது செஞ்சு கொடுப்போங்க. தேங்க்யூ.